சப்ஸ்கிரைபா? சப்ஸ்கிரைப் தான் சார். டேய்! பண்றா. சார் நான் சும்மா பார்க்க வந்தேன் சார். பண்றாங்கிற பார்க்க வந்தியா? டேய் போடா டேய் உள்ள போடா. நிறுத்து நிறுத்து. நம்ம சேனல் இருக்கும்போது வேற சேனல்ல வீடியோ பார்க்குறான். டேய் புட்றா அவன. போடா போய் சப்ஸ்கிரைப் பண்றா பண்ணு. போ நிக்காத. ஹாய் சிஸ்டர்ஸ் ஐம் மிஸ்டர் மர்சிதர். ஸோ கேம் சேஞ்சர் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ 10 ரிலீஸு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 8 நாள் தான் இருக்குது. அதுக்கு நடுவில் சில ரூமர்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. ஈவெண்ட் நடக்க போதில்ல தமிழ்நாட்டில் எப்படி எல்லா நாட்டிலையும் இப்போ ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. அதேமாதிரி தமிழ்நாட்டில் நடக்கும்போது வந்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தளபதி விஜய் இன்வைட் பண்ணியிருக்காதான் சொல்கிறாங்க. 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் வரலாம் இல்லை 2 பேருமே வரலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. வருவாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இப்போதைக்கு ட்ரெய்லர் வந்து காமிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு மொத்தமாக பார்த்துருவோம். சில வீடியோ ஃபர்ஸ்ட்லி வந்துட்டு ஸ்டைலில் செம்ம குவாலிட்டியாக இருந்துச்சு. செம்ம க்ளீனான ஒரு ஃப்ரேமஸாக இருந்துச்சு எல்லா ஃப்ரேம்ஸுமே. சும்மா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே வால்பேப்பர் வைக்கலாம் இருக்கு. அவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி வேறு லெவலில் அண்ட் ப்ரொடக்ஷன் வேல்யூவும் செம்ம குவாலிட்டியாக இருக்குது. சில இடங்கள் க்ரீன் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது தெரியுது. அந்த படத்தை வரும்போது கரெக்ட் பண்ணிட்டாங்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ மியூசிக் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. தமிழ் வந்துட்டு வேறு லெவல் பண்ணிட்டாரு. ராம் சார் வந்துட்டு 2 ரோல் ப்ளே பண்ணுறாரு, அப்பா அண்ட் பையன். ஸோ அப்பா கேரக்டரோட பேர் வந்துட்டு அப்பன்னா. ஸோ பையன் கேரக்டரோட பேர் வந்துட்டு ராம்நந்தன். அவர் ஐஏஎஸ்ஸாக இருக்காரு. எஸ் போன டீசர் ரிலீஸ் சொல்கிறபடி அவர் வந்துட்டு பிஸ்னஸ் மேன்லாம் கிடையாது. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்குன்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் லுக்லேருந்து டீசர்லேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட கதை அப்படின்னு நினச்சேன். டீசரில் வந்துட்டு அரசியல் சம்மந்தப்பட்டதை காட்டும்போது ஒரு பிஸ்னஸ் மேன் டேர்ன் டு பொலிட்டிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் அதுவுமே கிடையாது போல இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரி தான் காட்டுறாங்க. மேபி அதுக்கு முன்னாடி ஐஏஎஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாரா அப்படிங்கிறது தெரியல. அது நம்ம படம் பார்த்தா தான் தெரியும். அண்ட் பாஸ்ட் வந்துட்டு 1993 செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நான் பின்னாடி வரேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு அப்போவுமே வந்துட்டு பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டதாக இருக்காரு. ஒரு கட்சியுமே வச்சிருக்காரு. ஸோ அது கட்சிக்கு பேர் வந்துட்டு புதிய உதயம் கட்சி அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சிருக்காங்க. அண்டு அவருக்கு பேரப்பா வந்துட்டு அஞ்சலி ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அஞ்சலியோட கேரக்டர் வந்துட்டு ஒய்ஃப் கேரக்டர். அவங்க வந்துட்டு ப்ரெசென்ட்லேயுமே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கிளியராக தெரில. ஏன்னா ஒரு ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ராம்சரனுடைய இந்த நந்தன் அந்த ராம்நந்தனுடைய கேரக்டர் வந்துட்டு அம்மான்னு சொல்லிட்டு யாராவது தேடிட்டு போகிறாங்க ஒரு பில்டிங்கில். மேபி அம்மா கேரக்டர் ப்ரெசென்ட்லேயே இருக்கலாம். அண்ட் அப்பா கேரக்டர் முன்னாடி சுற்றுவாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய யங்கர் லுக் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெய்லரோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்பட்டு ஒரு பிசியில் ஃபோன் பேசுகிற மாதிரி தெரியுது. யாரோ ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி தெரியுது. அண்ட் யாரோ வந்துட்டு அவங்களோட வீட்டையும் அட்டாக் பண்ணுறாங்க. இது ப்ரெசென்ட்டில் வந்து பாஸ்ட்டில் வருதான்னு தெரியல. ஏன்னா இந்த வீடு வந்துட்டு 2 போர்ஷன்லையுமே வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடு அவங்க அப்பானோட வீடாக இருக்கலாம். ஏன்னா ப்ரெசென்ட்டில் பார்க்கும்போது வந்துட்டு ஒரு புல்டோசர் நிற்க வச்சிருக்காங்க. இந்த ஃப்ரேம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு புல்டோசர் நிற்கிது. அதில் நம்ம ஆன்சர்னு கட்டி போட்டு ஏதோ ஒன்று வந்துட்டு நம்ம சூரியோட கேரக்டர் உடைக்கிற மாதிரி தெரியுது. மேபி இந்த வீடு ப்ரெசென்ட்லேயே வரலாம், பாஸ்ட்லேயே வரலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கிளியராக தெரில. அந்த வீட்டுக்கு மேலே வந்துட்டு பெட்ரோல் பம்ப்ஸ் வீசுறாங்க. அண்ட் அதோட வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் வந்துட்டு ஒரு மாட்டு தொழுவத்தை காமிச்சிருப்பாங்க. அந்த மாடுகள் எல்லாத்தையுமே வந்துட்டு இன்னொரு ஃப்ரேமில் ஒரு ரோட்டில் வந்துட்டு கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு போலீஸ் வெஹிக்கிள் நிற்கிது. அதில் வந்துட்டு ராம்நந்தன் வந்துட்டு கட்டி போட்டு வச்சிருக்காங்க. லாக் பண்ணியிருக்காங்க. அந்த இது வச்சிருப்பாங்கல்ல கஃப், அதை வச்சு லாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு மேலே பெட்ரோல் பம்ப்ஸ் வீசுறாங்க. கொலை பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க போல இருக்கு. அண்ட் இன்னொரு ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா அஞ்சலி வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு எங்கேயும் தப்பிச்சு போகிறாங்க. யாரும் அவங்களை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க போல இருக்கு. அங்கேருந்து தப்பிச்சு போகிற மாதிரி தெரியுது. இன்னொரு ஃப்ரெண்டை பார்த்தா 3 பேர் சைக்கிளில் ஜாலியாக போகிற மாதிரி காட்டுறாங்கல்ல. ஸோ இந்த பையன் யார் அப்படிங்கிற கேள்வி வருது. மேபி அண்ணன் கேரக்டராக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுவுமே ஒரு ஐடியா இருக்குது, ஒரு ரூமருமே இருக்குது. அதை நான் பின்னாடி வரேன். அண்ணன் கேரக்டராக இருக்கலாம். ஸோ 2 ராம்சரண் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களோ என்னவோ. ஸோ ட்ரிபிள் ரோலாக இருக்கலாம். அப்படி இல்லைனா ராம்நந்தனுடைய கேரக்டருடைய அந்த அண்ணன் கேரக்டர் வந்துட்டு வேற ஒருத்தர் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கலாம். அது என்ன மேட்டருங்கிறது தெரியல. இந்த ஃப்ரேமில் வந்துட்டு வயிற்றில் இருக்கிறது ஆப்வியஸாக ராம்நந்தனாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ கொலை பண்ணுறதுக்கு வர மாதிரி தெரியுது. அங்கேருந்து ஓடி போகிறாங்க. அங்கேருந்து ஓடி வந்து தப்பிச்சு வந்துட்டாங்களா என்னங்கிறது தெரியல. அண்ட் ராம்நந்தன் வந்துட்டு ஐஏஎஸ்ஸாக இருக்கும்போது அவர் வந்துட்டு பிஸ்னஸ் அந்த நிறைய பிஸ்னஸ் மேன் சிட்டியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள் அவங்க ரவுடிஸ் கிட்ட எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்னன்னா இது ஒரு டைலாக் வருது, வயிறு முட்டை 10 கவலம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கவலம் அப்படிங்கிறது வந்துட்டு பருக்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சாப்பாடோட இந்த பருக்க அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இல்லை உருண்டை அந்த மாதிரி இருக்கலாம். அந்த யானைக்கு வந்துட்டு உருண்டையாக கொடுப்பாங்களே அதான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் அந்த மாதிரி வயிறு முட்டை 10 கவலை சாப்பிட்ற யானைக்கு கூட வந்துட்டு ஒரு கவலை மிஸ் ஆனால் கூட அந்த யானைக்கு பெருசாக லாஸ் கிடையாது அதனால. ஆனால் அந்த ஒரு கவலை வந்துட்டு லட்சம் எறும்புகளுக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ விஷயம் என்ன சொல்ல வராருன்னா இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுங்க, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வந்துட்டு காசில் ஒரு பங்கு மட்டும் எனக்கு தாங்க அப்படின்னு கேட்குறாரு போல இருக்கு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி காசாவோ பணம் இதாவோ வேற ஏதோ பொருளாவோ எடுக்கிறாரு போல இருக்கு. ஏன்னா இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அந்த மூட்டை எல்லாத்தையுமே எடுக்கிற மாதிரி தெரியுது. மேபி அவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்களுடைய அந்த மூட்டையை அரிசியாவோ இல்லை அந்த மூட்டையில் பணமாவோ தராங்களா என்ன சொல்லிட்டு தெரில. பட் அந்த பணமெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணுறாரு. நிறைய ஏழை மக்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுமே இருக்குது. அண்ட் அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக இந்த பக்கம் வந்துட்டு பாபிலி அவருடைய பேர் வந்துட்டு சூர்யாவுடைய கேரக்டர் நேம். அவருடைய வீட்டில் இருக்கிற மொத்த காசுமே வந்துட்டு கரைஞ்ச போகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இந்த ஃப்ரேம் பார்க்கும்போது வந்துட்டு ஒரு ஊரடிச்சு உலையில போட்டு சம்பாதிச்சு காசு எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்குற மாதிரி தெரியுது. ஸோ அதனால தான் இவங்க கிளாஷ் வருதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்.
ஸோ பெரிய டைம் பீரியட் அப்படிங்கிறது இந்த படத்தில் தான் இருக்க போகுது. ஸோ ரொம்ப வருஷங்கள் நடக்கிற மாதிரி தெரியுது. மொத்தம் 4 விதமான டைம் பீரியட்ஸ் தெரியுது. அதில் வந்துட்டு ஒன்று அப்பன்னா ஒரு கேரக்டர் அது 1993 நடக்குது. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு ப்ரெசென்ட்லேயே ஒரு 3 விதமாக காட்டுறாங்க. ஸோ அது வந்துட்டு ஒன்று காலேஜ் பொசிஷன்ஸ் ஃபுல் தாடி வச்சிருக்காரு அண்ட் ஃபைட்லாம் நடக்குது, பைக்கில் வராரு அண்ட் ஹீரோயின் பொசிஷன்லாம் அங்கே தான் வருது. அதுக்கப்புறம் இந்த ஐஏஎஸ்ஸாக இருக்கும்போது இது போய் கேட்டிருந்தார் இல்லையா, அந்த மாதிரி பணம் இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போய் இன்ட்ரோடியூஸ் ஆகுறது அந்த பொசிஷன். அதுக்கப்புறம் ஹீரோவில் கிளாஷ் வந்ததுக்கப்புறமா வந்துட்டு ஒரு இன்னும் கொஞ்சம் நீட்டான லுக்கு வராது. ஐஏஎஸ்ஸாக இருக்கும்போது ஓரளவுக்கு ஒரு நீட்டான லுக்கு, பட் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ரொம்பவும் நீட்டான ஒரு லுக் வராரு. பட் அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. அப்படி ஒரு பொசிஷன் வருது. ஸோ நிறைய டைம் லின்ஸுங்கிறது நடக்க தான் செய்யுது. ஸோ அப்பனாவோட கேரக்டர் வந்துட்டு ஒரு 30s 35s அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இவரோட கேரக்டரில் ஒரு காலேஜ் பொசிஷன்ஸ்லேருந்து ஒரு 30-35 அந்த ஏஜஸ்க்குள்ளவே வந்துட்டு நடக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் ஒரு போலீஸ் லுக்குமே இருக்குது. அது ராம் சரணா அப்படிங்கிறது கிளியராக தெரில. நீங்கள் பார்த்துட்டு ராம் சரணா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ராம் சரணா தான் இருக்குது. 2 ஃப்ரேமில் காட்டுறாங்க. ஒரு ஃப்ரேமில் ஏதோ ஒரு குடம் வந்துட்டு காட்டுறாங்க. இந்த குடம் முன்னாடி நடந்து வந்துட்டு இருக்காரு. ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மேபி வந்துட்டு இந்த சாமி படத்தில் சாமி 2ல் காமிச்ச மாதிரி வந்துட்டு ஏதோ ஒரு படிப்பு படிச்சுட்டு அது ஐபிஎஸ் ஐஏஎஸ் எதை வேணால் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஐஆர்எஸ் ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி எதை வேணால் எடுத்துக்கலாம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஐபிஎஸ் சர்வீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஐஏஎஸ்ஸாக மாறாருன்னு சொல்கிறதால என்னன்னு சொல்லிட்டு தெரில. ஆர் மேபி வந்துட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அண்ணன் கேரக்டர் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த அண்ணன் கேரக்டர் வந்துட்டு இன்னொரு ராம் சரணா வந்து அவரு வேற போலீஸ் ஆஃபீஸராக இருக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அது என்ன மேட்டருங்கிறது கிளியராக தெரியல. அப்படி ரூமரும் போய்கிட்டு இருக்கு, அதனால தான் சொல்கிறேன் என்னங்கிறது கிளியராக தெரியல. அண்ட் இன்னொரு ஃபிலிம் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டிங் நடக்கிற அந்த இடத்துல வந்துட்டு பெரிய கலவரமே நடக்குது. அண்ட் பாபுலி அந்த கேரக்டர் வந்துட்டு இந்த ஓட்டிங் நடக்கக்கூடிய இந்த ஒரு டேபிளை போட்டு உடைக்கிறாரு. அந்த இடத்துல வந்துட்டு புல்டோசரில் நம்ம ராம்நந்தன் கேரக்டர் வந்துட்டு கட்டி போட்டு வச்சிருக்காரு. அங்கே சில பிளேஸ் நடக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பாம்பு இது ஏதோ பிளாஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே வெடிக்குது, இங்கே வெடிக்குது, கார் வெடிக்குது, என்னென்னமோ நடக்குது. பெரிய கூட்டம், பெரிய கேன்வாஸ், பீச்சில் அவ்வளோ பேர் நிற்கிறானுங்க, என்னங்கிறது தெரில. அண்ட் இந்த பொலிட்டிக்கல் ஆஃபீஸஸ் முன்னாடி அவ்வளோ பேர் நிற்கிறாங்க, அதுவும் என்ன மேட்டருங்கிறது தெரில. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. எவ்வளோ பெரிய பெரிய விஷயம் எல்லாமே அடுத்தடுத்து காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. பட் இது எதுவுமே வந்துட்டு கிளியர் அண்ட் கட்டாக இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் ரொம்பவே ஸ்பாயிலர் இல்லாமல் தான் அந்த ஷேரவே கட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் பார்த்தா இந்த ராம்நந்தனே சொல்கிறாரு, நீ வந்துட்டு 5 வருஷம் மட்டும் தான் மினிஸ்டர், பட் நான் வந்துட்டு ஆயுசுக்கு ஐஏஎஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. ஸோ அந்த ஐஏஎஸ்க்கும் அந்த பொலிட்டிஷியன் நடக்கிற அந்த ஈகோ, அந்த கிளாஷ், ஏதோ ஒரு மேட்டர் வந்துட்டு உள்ள நடக்குது. அவர் நினச்சா அவர் பார்த்துக்கு வேறு ஊருக்கு வேறு ஸ்டேட்டுக்கு மாற்றி விட்டு போயிடலாம். பட் மாற்றாமல் அவர் கூட நின்று சண்டை போகிறாரு. அதுக்கு பேக் ஸ்டோரி என்னங்கிறது தெரில. சமுத்துக்கண்ணி கேரக்டர் வந்துட்டு என்ன காமிச்சிருக்காங்க, அவர் என்ன மேட்டருங்கிறது தெரில. அவர் வந்துட்டு ராம் சரண் சப்போர்ட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஜெயராம் இருக்காரு, அவர் வந்துட்டு அவருமே சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்கு. அவர் இன்னொரு சீஃப் மினிஸ்டர், தெலுங்கானா சீஃப் மினிஸ்டரா இல்லை எதிர்கட்சியாக தெரியல. ஆந்திர பிரதேஷ்ங்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. தமிழ் டபுள்யூமே ஆந்திர பிரதேஷ்னே சொல்லிட்டாங்க. நல்ல வேலை அதை அவங்க மாற்றலை. இது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அந்த டைம்லைன், இந்த இட கன்ஃபியூஷன், டைம்லைன் கன்ஃபியூஷன் இதெல்லாம் பண்ணாமல் அது என்ன லாங்குவேஜ், அந்த ரூராலிட்டி, அந்த ரூட்டடை வந்துட்டு மாற்றாமல் தமிழ் டப் பண்ணாலே போதும். அந்த ஊரில் இருக்கிற மாதிரியே காட்டினாலே போதும். அப்படியே காமிச்சிக்கிட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இருக்கிறது தான் நல்லதும் கூட. ஸோ இவ்வளோ விஷயங்கள் காமிச்சிருக்காங்க. பெருசாக சோழிவில் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கிற விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ ட்ரைலர் பற்றி உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களை நான் வந்துட்டு வேறு வீடியோவில் வந்து பார்க்குறது வரைக்கும் பை ஃப்ரம் மிஸ்டர் மசிதா சனிகா சினிமா வகைரா. குட் வைப்ஸ் ஒன்லி.